தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிறைய ஆதரவு நிச்சயமா இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நிச்சயமா வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது 108 இடங்களை பிரித்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் அவர்கள் தேவையான இடங்களை இப்போது பெற்றுவிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு தேவையான இடங்களாக 118 இடங்கள் கண்டிப்பாக அவசியமாக அவருக்கு தேவைப்பட்டது அப்படின்னே சொல்லலாங்க. அந்த முதலமைச்சர் சீட்டில் அமர்வதற்கு 118 இடங்கள் போதுமானதாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியுடைய சேர்க்கையின் மத்தியில் விஜய் அவர்களுக்கு 120 இடங்கள் சேர்க்கையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கூட்டணி சேர்க்கையானது விஜய் அவர்களுக்கு ஒரு டிமாண்ட் வைத்திருப்பதாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த டிமாண்டான விஷயத்தால் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார், அந்த முதல்வர் சீட்டில் அமர போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு திருமாவளவனின் விசிகாவின் ஆதரவு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திருமாவளவன் இன்று காலையில் தனது முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த முடிவு பார்த்தீங்கன்னா தற்போது தகவலாக வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா விஜயை ஆதரிக்க திருமாவளவன் தனக்கு துணை முதல்வர் பதவி, விஜயை ராஜினாமா செய்யும் சட்டசபை தொகுதியில போட்டியிட வாய்ப்பு வழங்குவது உட்பட 4 முக்கிய டிமாண்டை வைத்திருப்பதாக சொல்லப்படுது. ஸோ திருமாவளவன் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கூட்டணி சேர்க்கையால் எனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் கண்டிப்பாக வைத்திருப்பதாகவே சொல்லப்படுது. அது போலவே பார்த்தீங்கன்னா இதில் 4 வகையான டிமாண்டை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டிமாண்டை பார்த்து தாவேகா தரப்பு ஆடிப்போய் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனி பெரும் கட்சியாக மாறி இருக்குங்க. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்னும் மெஜாரிட்டி விஜய்க்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த மெஜாரிட்டி இதுவரை இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக இப்ப கிடைத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது 118 இடங்களுக்கு பதிலாக 120 இடங்கள் கிடைத்திருப்பதாகவே சொல்லப்படுது. ஸோ மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணியாக இணைந்து விட்டனர் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த ஆதரவு விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவாக இருக்க போகுது, இல்லை அவருக்கே இந்த ஆதரவு சவாலாக இருக்க போகுதா அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கூட்டணியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல 2 எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில 2 எம்எல்ஏ, மொத்தம் 9 பேர் ஆதரவு தெரிவிப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதன் மூலம் விஜய்க்கான பலம் பார்த்தீங்கன்னா 117ஆக அதிகரித்திருப்பதாக சொல்றாங்க. இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று ஜூம் மீட்டிங் வழியாக உயர்மட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொண்ட முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு புறம் நாங்கள் இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி வந்திருக்குங்க. ஸோ திருமாவளவன் வைத்திருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் விஜயால் எளிதாக ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறாங்க. ஆனால் ஆதரவு கிடைக்காவிட்டால் ஆட்சியை பிடிப்பதில் மீண்டும் இழுபறியான நிலை கண்டிப்பாக ஏற்படும். இதனால திருமாவளவனின் முடிவு என்பது தாவேகாவினர் திக் மனநிலையில வைத்திருப்பதாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த அரசியல் களத்துல அடுத்த கட்ட முடிவாக என்ன நடக்க போகுது அப்படின்னு காத்திருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா தற்போது இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்குங்க. அதாவது திமுக கூட்டணியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்து இருந்தாங்க. அதே வேளையில பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தாவேகா இடையே நடந்த பேச்சுவார்த்தையில 4 முக்கிய டிமாண்ட் வைக்கப்பட்டுள்ளதாகவே சொல்லப்படுது. அதுல முதல் டிமாண்ட் என்னவென்றால் பார்த்தீங்கன்னா விசிகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனை ஏற்கவும் வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா தமிழக துணை முதல்வர் பதவி மற்றும் ஒரு கேபினெட் அமைச்சர் பதவியை தர வேண்டும் அப்படின்னு கூறியுள்ளதாக கூறப்படுது.
இந்த துணை முதல்வர் பதவியில தொல் திருமாவளவன் அமர முடிவெடுத்துள்ளார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 டிமாண்ட்களை அவங்க வைத்திருப்பதாகவே சொல்றாங்க. ஸோ இதனால அடுத்த கட்ட முடிவாக விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. 2வது டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது திருமாவளவன் சிதம்பரம் லோக்சபா தொகுதியின் எம்பியாக இருக்கிறார். அவர் எம்பியாக துணை முதல்வர் பதவி ஏற்றாலும் கூட அடுத்த 6 மாதத்துக்குள் தமிழகத்தில் எம்எல்ஏ ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால விஜய் போட்டியிட்டு வென்ற பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றை ராஜினாமாக செய்யும் போது அதனை திருமாவளவனுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்பதாகவே சொல்லப்படுது. அதுல தாவேகா வேட்பாளரை நிறுத்தாமல் திருமாவளவன் வெற்றி பெற ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 3வது டிமாண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் துணை முதல்வர் மற்றும் எம்எல்ஏ ஆன பிறகு அவர் எம்பியாக இருந்த சிதம்பரம் லோக்சபா தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். இந்த தேர்தலில் போட்டியிடும் விசிக வேட்பாளருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு டிமாண்ட் வைத்ததாகவே சொல்லப்படுது. ஸோ இதுதான் 3வது டிமாண்டாக அவங்க சொல்றாங்க. 4வது டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியலின் மக்கள் நல்வாழ்வுக்கான சட்டசபை சட்டம் இயற்ற வேண்டும். இது தலித் அமைப்புகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகவே உள்ள நிலையில அதனை நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிமாண்டுகளை பார்த்து தாவேகாவின் விஜய் அரண்டு போய் இருப்பதாகவே சொல்லப்படுது. ஸோ தாவேகா தலைவர் அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார், கூட்டணியில சேர்க்க போகிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்குங்க. திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவதில் தயக்கம் காட்டுகிறார். இதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் அமைச்சர் பதவியை வழங்குவதாக தாவேகா ரெடியாகி இருப்பதாகவும் சொல்றாங்க. இதனால இழுபறி நீடித்து வருவதாகவே கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பா அடுத்த கட்ட முடிவாக திருமாவளவன் என்ன செய்ய போகிறார், விஜய் அவர்கள் என்ன முடிவை எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அனைவருடைய மத்தியில் இருப்பதாகவே சொல்லப்படுது. ஸோ தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த தமிழக சட்டசபை தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் களமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இன்னும் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னும் அந்த முதலமைச்சர் சீட்டில் அமராமல் நிறைய குளறுபடிகள், நிறைய குழப்பங்கள், நிறைய சவால்கள், நிறைய நெருக்கடிகள் என அனைத்து விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த முதலமைச்சர் சீட்டில் அமரக்கூடிய அந்த சூழல் எப்போ நடக்க போகுது அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ தாவேகா தலைவர் 108 இடங்களை பிடித்திருந்தாலும் அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்ற தகவல் வெளியாகாமல் மறைமுகமாக ரகசியமாக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதாகவே ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் எப்போ பேச போகிறார், அடுத்த கட்ட முடிவு அவரது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திருமாவளவன் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.